சில வார்த்தைகள் இருக்கிறது சில பேருடைய தலைவிதியையே மாத்தியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் கேட்டாங்க, உங்களை விட உலகத்திலேயே கல்வியாளர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லியிருக்கணும், அது பத்தி உண்டான கல்வி என் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும், அல்லது அமைதியா இருந்திருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டு என்ன சொன்னாங்க, ஃபகால மூசா அலைஹிஸ்ஸலாம் அன ஆலம், இந்த பூமியிலே நான் தான் அதிகம் அறிந்தவன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு சொன்னானா, 2 கடல்களும் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய அடியான் ஒருவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார உங்களை விட அறிவுள்ளவர், அறிவு நானும் அதிகம் உள்ளவர், நீங்க அவர்கிட்ட போய் கல்வி கத்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அனாலம் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, அது அவருடைய தலைவிதியை மாத்தி போட்டுடுச்சு. ரசூல்மார்களை பொறுத்த வரைக்கும், நபிமார்களை பொறுத்த வரைக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கணுமே தவிர யார்ட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியானால் கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும், நபிமார்களிலேயே ஒருவரான மூசா அலைஹிஸ்ஸலாமை, வேதங்கள் கொடுக்கப்பட்ட 4 நபிமார்களில் ஒருவரான மூசா அலைஹிஸ்ஸலாமை, ரசூல்மார்களில் ஒருவரான மூசா அலைஹிஸ்ஸலாமை, உலுல் அஸ்முடைய நபிமார்களில் ஒருவரான மூசா அலைஹிஸ்ஸலாமை, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய், ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி ரசூல்மார்களுடைய அந்த தலைவிதியையே மாத்தி போட்டது என்றால், அனாலம் என்ற அந்த ஒரு வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைவிதியையே மாற்றியதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி தருவார்கள்.